-3,5 4, -9 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத் துண்டினை உட்புறமாக 1:6 என்ற விகிதத்தில் பிரிக்கும் புள்ளியின் அச்சுத் தொலைவுகளைக் காண்க. அதாவது இங்க அச்சுத் தொலைவு அப்படிங்கிறது, அந்த உட்புறமாக பிரிக்கக்கூடிய Pங்கிற புள்ளிய கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. -3,5 4, -9 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத் துண்டினை உட்புறமாக 1:6 என்ற விகிதத்தில் பிரிக்கும் புள்ளியின் அச்சுத் தொலைவைக் காண்க. இப்ப கொடுக்கப்பட்ட அந்த -3,5ங்கிற புள்ளிய ஏங்கிற புள்ளியா எடுத்துக்குவோம். அது x1, y1ங்கிற மதிப்ப கொண்டதாக எடுத்துக்கொள்வோம். அடுத்து Bங்கிற புள்ளி 4, -9 இந்த கொடுக்கப்பட்ட 2வது புள்ளிய x2, y2ங்கிற B புள்ளின்னு எடுத்துக்கொள்வோம். இந்த ABங்கிற புள்ளிய வந்து இணைக்கிற ஒரு கோட்டுத் துண்ட வரைஞ்சுக்குவோம். இந்த கோட்டுத் துண்ட உட்புறமா Pங்கிற புள்ளி 1:6 என்ற விகிதத்தில் பிரிக்கிறதா எடுத்துக்கொள்வோம். இப்ப இந்த Pங்கிற புள்ளியோட மதிப்ப தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது x வேல்யூயும், y வேல்யூயும் கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு முதல்ல நாம ஃபார்முலாவ எழுதணும். இப்ப x1, y1, x2, y2, L, M இதோட மதிப்புகள சூத்திரத்துல பிரதியிடப் போறோம். அப்ப x1 ஓட வேல்யூ -3. x1 ஓட மதிப்பு -3 -3. y1 ஓட மதிப்பு 5. x2 ஓட மதிப்பு 4. y2 ஓட மதிப்பு -9. L ஓட மதிப்பு 1. M ஓட மதிப்பு 6. இந்த மதிப்புகள சூத்திரத்துல பிரதியிடுறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். LX2 அப்படின்னா Lக்கும் x2க்கும் இடையில பெருக்கல் குறி இருக்கிறதா நாம மறந்துடக்கூடாது. LX2ல மட்டும் இல்ல, MX1க்கு நடுவுலயும் பெருக்கல் குறி இருக்கு. LY2க்கு நடுவுலயும் பெருக்கல் குறி இருக்கு. MY1க்கு நடுவுலயும் பெருக்கல் குறி இருக்கு. அப்ப நம்ம மதிப்புகள பிரதியிடும்போது பெருக்கல் குறியையும் சேர்த்து எழுதணும். எழுதலாமா? முதல்ல பகுதியில L + M ஓட மதிப்ப எழுதிருவோம். 1 + 6. L ஓட மதிப்பு 1, x2 ஓட மதிப்பு 4. நான் எழுதும்போது 2த்துக்கு நடுவுல பெருக்கல் குறியும் சேர்த்து எழுதணும். பிளஸ் M பெருக்கல் x1ன்னு எழுதப் போறோம். M ஓட மதிப்பு 6 பெருக்கல் x1 ஓட மதிப்பு -3. அடுத்த LY2 பிளஸ் MY1. இப்ப இத எப்படி சுருக்குறதுங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு அடிப்படை செயல்கள்னு உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள இங்க பயன்படுத்தப் போறோம்.
மேல 1 பெருக்கல் 4 பிளஸ் 6 பெருக்கல் -3ன்னு இருக்கு. கூட்டல் செயலும், பெருக்கல் செயலும் கலந்து இருக்கு. அப்ப முதல்ல நாம எத செய்யணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அத கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. 1 பெருக்கல் 4 அதோட மதிப்ப போட்டுருவோம் 4. அடுத்து 6 பெருக்கல் -3 இத பெருக்குனோம்னா -18. அடுத்து 1 பெருக்கல் -9 -9. 6 பெருக்கல் 5 30. இப்ப இங்க 18ங்கிற எண்ணுக்கு 2 குறி இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன். பிராக்கெட்ங்கிறது பெருக்கல குறிக்குது. அப்படிங்கும்போது, அங்க இருக்கிற நம்பரையும், குறிகளையும் தனித்தனியா பெருக்கி சுருக்கிக்கலான்னு. பார்க்கலாமா எப்படின்னு? மத்த நம்பர எல்லாத்தையும் பிரதி எழுதிர்றேன் மறுபடி. இப்ப பிளஸ் பிராக்கெட் -18. அப்ப பிளஸ்ஸையும், மைனஸையும் பெருக்குனோம்னா மைனஸ் வெளியில 1 இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த 1யும் 18யும் பெருக்குனோம்னா, ஓர் 18 18. அப்ப -18. இப்ப அடுத்து 4 -18. 4 -18 -14. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கங்க. -18 மேல எழுதிக்கங்க. +4 கீழ எழுதிக்கங்க. குறிகள் மாறி, மாறி இருக்கு. அதாவது ஒரு பிளஸ்ஸு, ஒரு மைனஸ் வந்தா கழிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அத கழிக்கிறோம். 18ல 4 போச்சுன்னா 14. பெரிய நம்பர் குறி மைனஸ். அப்ப -14. அடுத்த -9 +30. +30 மேல எழுதணும். -9 கீழ எழுதணும். ஒரு பிளஸ், ஒரு மைனஸ் வந்திருக்கனால கழிக்கணும். அப்போ 30ல 9 போனா 21. பெரிய நம்பர் 30. அதனால அதோட குறி பிளஸ்ஸு, +21. 1 + 6 இது ஈஸி தெரிஞ்சது தான். 1 + 6 7. இப்ப அடுத்து பகுதியையும், தொகுதியையும் சுருக்க முடிஞ்சா சுருக்கிக்கலாம். இங்க 7 பகுதி வந்து என்னவா இருக்கு? 7ன்னு இருக்கு. தொகுதி 14ன்னு இருக்கு. இத சுருக்குறது எளிமை. ஓரேழு 7. ஈரேழு 14. அப்ப இங்க 14ங்கிறது மைனஸ்ல இருக்கனால, -2ன்னு போட்டுக்கிறோம். அது மாரி ஓரேழு 7. மூவேல் 21. அப்ப 21 அடிச்சுட்டு 3 போட்டுறலாம். அப்ப விடை என்ன வருது? -2, 3. அப்ப அந்த ஏபிங்கிற கோட்டுத்துண்ட 1:6 என்ற விகிதத்தில் பிரிக்கக்கூடிய அந்த புள்ளி மதிப்பு -2, 3. முதல்ல ஃபார்முலா எழுதிர்றோம். அடுத்து அதுல மதிப்புகள பிரதியிடுறோம். அப்புறம் படிப்படியா அத சுருக்குறோம். இறுதியா பகுதியும், தொகுதியும் சுருக்க முடிஞ்சதுன்னா, அதையும் சுருக்கி விடை எழுதுறோம்.